ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த வழக்கு விசாரணையில் என்ன நடந்தது? தணிக்கை வாரியம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? எதன் அடிப்படையில் நீதிபதி இந்த ஒரு முடிவை அறிவித்தார், இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்தார்? அதாவது காலை நீதிபதி டி ஆஷா வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு முடிவு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தலைமை அறிவித்திருந்தார். அதன்படி பிற்பகல் ஆஜராகி இந்த வழக்கு ஆவணங்களை நாங்கள் தாக்கல் செய்துவிட்டோம், வழக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். நீதிபதி ஏன் அவசரம் என்று கேள்விப்பட்டுள்ளது. இன்று மாலையே இன்றைக்குள் அந்த உத்தரவை வழங்க வேண்டும், சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தண்ணீர் பிறப்பித்திருப்பதால் இந்த வழக்கு இன்றைய விசாரணைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் என்று தணிக்கை வாரியம் தரப்பில் ஆஜரான சுந்தரேசன் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3:30 மணிக்கு விசாரணைக்கு எடுப்பதாக அறிவித்தனர். வழக்காக வராதால் காலதாமம் ஏற்பட்டது. பிறகு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர். அப்போது தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ.ஆர். சுந்தரேசன் வாதிட்ட போது, நாங்கள் இந்த 22ஆம் தேதி வழக்கு சென்சார் போர்டு தொடர்பான முடிவுகளை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. அப்போது தொடர்பாக புகார் ஒன்று வந்தது. தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவரே படத்தை பார்த்துவிட்டு சில ஆட்சேபனை கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சான்றிதழ் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டது. பின்னர் வழங்க முடியாது என்று நாங்கள் தெரிவித்து விட்டோம். ஆனால் இதில் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு தொடர்ந்த பொழுது எங்கள் தரப்பில் 13 தாக்கல் செய்ய பதிலளிப்பதற்கு அவகாசம் கேட்டிருந்தோம். ஆனால் தனி நீதியை கவனத்தில் கொள்ளவில்லை. படத்திற்கு எதிரான புகார் மும்பை அலுவலகத்திலிருந்து அந்த புகார் தொடர்பான விவரங்களை பெற்றுதான் நாங்கள் 7ஆம் தேதி சமர்ப்பித்தோம். ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு அவகாசம் வழங்கப்படாமல் 7ஆம் தேதி இந்த தீர்ப்பு வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எங்களுக்கு போதிய அவகாசம் வழங்கியிருந்தால் இந்த வழக்கு முழுமையான ஆவணங்களையும் முழுமையான வாதங்களையும் எடுத்து வைத்திருக்க முடியும். அதை அந்த வாதத்தின் போதே குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அவகாசம் வழங்கப்படாத காரணமாக இந்த வழக்கு இந்த காலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே தனிநீதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் வாதிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு நியாயமான அவகாசம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் வாதிப்பிக்க முடியும், ஆவணங்களையும் தாக்கல் செய்ய முடியும் தெரிவித்தனர். எனவே படத்தை மறு ஆய்வு செய்வதற்கு தற்போது தடை விதித்து தனிநீதி பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதற்கு அது மட்டுமல்லாமல் கடந்த 6ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இது பட நிறுவனத்தில் அனுப்பியுள்ளோம், அதாவது மறு ஆய்வுக்கு அனுப்பியுள்ள என்ற தகவலை பட நிறுவனமான கேபி நிறுவனத்துக்கு நாங்கள் தெரிவித்து விட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் அந்த மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை எதிர்த்து இவர்கள் வழக்கு தொடரவில்லை, மாறாக சான்றிதழ் வழங்கவில்லை, சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றுதான் வழக்கு தொடர்ந்துள்ளார் என்றும் தன் வாதத்தின் போது குறிப்பிட்டார். அப்போது நீதிபதி தலைமை நீதிபதி எம்.எம். ஸ்ரீவத்சவா தணிக்கை வாரியம் பதிலளிப்பதற்கு கூட காலவாசம் வழங்காமல் அவ்வளவு அவசரமாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அப்போது பட நிறுவனம் கேவி நிறுவனத்தின் சார்பில் டெல்லி மூத்த வழக்கறிஞர் முகில் ரோத்தகி வீடியோ மூலமாக ஆஜராகி அவர் வாதிட்டார். அதாவது இந்த தேதி ஏற்கனவே 9ஆம் தேதி தாங்கள் முடிவு செய்ததாகவும் படம் வெளியீடு தொடர்பாக 9ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தணிக்கை குழுவில் 5 பேரில் 4 பேர் இதற்கு எந்த விதமான ஆட்சியும் தெரிவிக்கவில்லை. முதலில் 5 பேரும் சம்மதம் தெரிவித்துவிட்டு யுஎஸ் சார்ஜ் வழங்குவதாக தெரிவித்த நிலையில் தான் திடீரென்று இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அதற்கு தலைமை நீதிபதி பல்வேறு நடைமுறைகள் இருக்கும் பொழுது சான்றிதழுக்காக நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும், அதை விடுத்து நீங்கள் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்க கூடாது, அதே வழியில் சென்சார் போர்ட்டுக்கும் பதிலளிப்பதற்கு காலவாசம் வாங்கியிருக்க வேண்டும் அல்லவா, அவ்வாறு இல்லாமல் பட தயாரிப்பு நிறுவனம் அழுத்தம் கொடுத்து தெரிகிறது என்று தலைமை கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று தேதியை அறிவித்துள்ளீர்கள் என்பதற்காக எல்லோரும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபோது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது, அப்படி நீதிமன்றம் செயல்பட முடியாது என்று தலைமை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போது பட நிறுவனத்தின் சார்பாக முகில் ரோத்தகி ஒரு சென்சார் போர்டு, அதாவது தணிக்கை வாரிய குழுவில் உள்ள ஒரு உறுப்பினரே புகார் அளிக்க முடியுமா, அவ்வாறு புகார் அளித்துள்ளார். அவர் புகாரை ஏற்றுக்கொண்டுதான் இது போன்ற ஒரு முடிவை அறிவித்துள்ளார். ஆரம்பத்தில் 5 பேருமே அவர் சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு திடீர்னு வழங்க முடியாது என்று அறிவித்துள்ளார் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்த வாதம் ஏற்கக்கூடியதான் என்றால், அதாவது ஒரு உறுப்பினரே புகார் அளித்துள்ளார் என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளீர்கள், இது விவாதத்துக்குரியது, இதை பற்றி விரிவாக விசாரணை நடத்த வேண்டியுள்ளது. ஆகவே இந்த வழக்கை விசாரணை நாங்கள் தள்ளி வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு கேவிஎன் பட ஜனநாயகன் பட நிறுவனம் பதிலளிக்க வேண்டும். அந்த வழக்கு விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் தனி நீதிபதி டி ஆஷா இந்த காலை பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தலைமை நீதிபதி தடை உத்தரவு பிறப்பதாக தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.